முருங்கைக்கீரையை 5 நிமிஷத்தில் எப்படி சுவையாக பொரியல் செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. நான் வந்து கத்தாரில் இருக்கேன். எனக்கு இங்கே முருங்கைக்கீரை தான் ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஆனால் அரைக்கீரை சிறுகீரை எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பர்வா வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கணும். அந்த ஒரு கடையில் தான் கிடைக்கும். அதுவும் சீக்கிரமாக போய் வாங்கினா தான், இல்லைன்னா கிடைக்காது கொஞ்சம் லேட்டாக போனால். அப்புறம் முருங்கைக்கீரையை கழுவி வச்சு அதில் வந்து அந்த சேர்த்துக்குங்க. ஸோ எனக்கு முருங்கைக்கீரை மட்டும் ஈஸியாக கிடைக்காதெல்லாம் இது மட்டும் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் அங்கே நம்ம ஊரில் எல்லா கீரையும் கிடைக்கும். கண்டிப்பாக கீரை வந்து தினமும் சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப வந்து வேக விடக்கூடாது. கொஞ்சம் வெந்தாலே போதும், இல்லைன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதே சமயம் மூடி போட்டு வேகக்கூடாது. எந்த கீரையுமே மூடி போடக்கூடாது. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் 4 பல் பூண்டு சேர்த்து தட்டி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் எடுத்து அதையும் நல்லா ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.